அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட இந்த ஸ்பெஷலான விளக்கு காட்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. தமிழ்நாடு அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். ஆனா இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற 5 ரொம்பவே ஸ்பெஷலான தனித்துவமான சுற்றுச்சூழல் சரணாலயங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பயணம் போக போறோம். இது சும்மா ஒரு நிலப்பரப்பு பத்தின விஷயம் கிடையாதுங்க. இதுல உயிரினங்கள், இயற்கையோட சுழற்சி, அப்புறம் மனுஷங்களோட பிரம்மாண்டமான அறிவாற்றல் எப்படி ஒன்னோடு ஒன்னு இணங்கிருக்கு அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மனுஷங்களால உருவாக்கப்பட்ட இந்த பழமையான சதுப்புநில புகலிடங்களையும் மறைஞ்சிருக்க சுற்றுப்புற பொக்கிஷங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்களா? நாம எந்த ஒரு போர் அடிக்கிற தியோரிக்குள்ளேயும் போக போறதில்ல. நேரடியா களத்துல இறங்கி அடுத்த சில நிமிஷங்கள்ல இந்த இடங்களோட புவியியல் மற்றும் உயிரியல் அதிசயங்களை நாம பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். ஓகே, முதல்ல நாம திருவாரூர் மாவட்டத்துல இருக்கிற வடுவூர் பறவைகள் சரணாலயத்துக்கு போவோம். ஏப்ரல் 2022ல சர்வதேச அங்கீகாரம் வாங்கின இந்த இடம் வறண்ட நிலப்பரப்புக்கு நடுவுல சுமார் 113 ஹெக்டர் அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா விரிஞ்சு கிடக்கு. ஒரு காலத்துல சும்மா ஒரு பாசன ஏரியா இருந்த இந்த இடம் இன்னைக்கு உலக லெவல்ல எவ்ளோ முக்கியமான ஒரு சூழலியல் மையமா மாறி இருக்கு தெரியுமா? இதோட அமைப்புல இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயத்த நான் சொல்றேன். மேட்டூர் அணையில இருந்து மனுஷங்க உருவாக்குன பழமையான கால்வாய்கள் வழியா இங்க தண்ணி வருது. ஆக்சுவலா இது ஏரி மட்டும் கிடையாதுங்க. பருவமழை காலத்துல ஊருக்குள்ள வெள்ளம் வராம தடுக்கிற ஒரு அரணாவும், வறட்சி காலத்துல உயிர்களை காப்பாத்துற ஒரு அமுத சுரபியாவும் இது செயல்படுது. நம்ம முன்னோர்களோட நீர் மேலாண்மைக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் வேற என்ன வேணும்? இந்த தண்ணிய நம்பி இங்க இருக்கிற உயிரினங்களோட எண்ணிக்கை கேட்டா நீங்களே அசந்துடுவீங்க. இங்க தண்ணில மிதக்கிற தாவரங்கள் இந்த ஏரியாவே ஒரு சொர்க்கமா மாத்திருக்கு. சுமார் 118 வகையான பறவை இனங்கள் இங்க இருக்கு. குறிப்பா குளிர்காலத்துல யுரேஷியன் விஷயன் வாத்துகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் இங்க வந்து குவியும். அது மட்டும் இல்லாம புள்ளி மூக்கு கூழைக்கடா, கருப்பு தலையறிவால் மூக்கன் மாதிரியான அரிய பறவைகளுக்கும் இது ஒரு சூப்பரான சேஃப் ஜோன். ஆனா பாருங்க, இவ்ளோ அழகிய ஒரு இடத்துக்கும் சில சிக்கல்கள் வரத்தான் செய்யுது. நகரமயமாக்கல், ஆக்கிரமிப்பு, அப்புறம் காலநிலை மாற்றம்னு நிறைய சவால்களை வடுவூர் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இதனாலேயே திருவாரூர் வனத்துறை 2016லிருந்து 2021 வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு மேலாண்மை திட்டத்தை போட்டு இந்த இடத்தை பாதுகாத்துட்டு வராங்க. ஏன்னா இயற்கையை காப்பாத்துறது ஒரு தொடர் போராட்டம் இல்லையா? சரி, இப்போ திருவாரூர்ல இருந்து நம்ம பயணத்தை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கொண்டு போவோம். இதுதான் கஞ்சரங்குளம் பறவைகள் சரணாலயம். 97 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த இடம் 1989லேயே ஒரு தேசிய பாதுகாக்கப்பட்ட பகுதியா அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு ஏப்ரல் 2022ல சர்வதேச அங்கீகாரத்தை வாங்குச்சு. இதோட சுற்றுச்சூழல் அமைப்பு வடுவூர்ல இருந்து அப்படியே ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இந்த கஞ்சரங்குளத்தோட ஹீரோ யாரு தெரியுமா? இங்க செழித்து வளர்ந்து நிற்கிற கருவேல மரங்கள் தான். இந்த மிதவெப்ப மண்டல காடுகள்ல இருக்கிற மரங்கள் தான் பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வர்ற பறவைகளுக்கு எல்லாமே அந்த வனவிலங்குகள் உயிர் வாழவும் பாதுகாப்பா எழிப்பாரவும் இந்த காடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பா மத்திய ஆசிய வலசை பாதையில இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டாப். மஞ்சள் மூக்கு நாரை, கொக்குகள் எல்லாம் அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இங்க வந்து இந்த கருவேல மரங்கள்ல தான் கூடு கட்டி இனப்பெருக்கம் பண்ணுது. எல்லாவற்றுக்கும் மேலா உலக அளவுல அழிவின் விளிம்புல இருக்கிற ஆற்று ஆலா அப்படிங்கிற பறவைக்கு இது ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பான புகழிடமா இருக்கு. இப்போ நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது அரியலூர் மாவட்டத்துல காவிரி சமவெளியில அமைஞ்சிருக்கிற கரைவெட்டி பறவைகள் சரணாலயம். மே 2023ல இதுக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைச்சது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 454 ஹெக்டர் பரப்பளவுல விரிஞ்சிருக்கிற இது தமிழ்நாட்டோட மிகப்பெரிய உள்நாட்டு நன்னீர் ஏரிகள்ல ஒன்னு. இதோட பிரம்மாண்டமே வேற லெவல்ல இருக்கும். இங்கேயும் நம்ம மனுஷங்களோட இன்ஜினியரிங் அறிவு பார்க்கலாம். இதோட நீர் சுழற்சி எப்படி வேலை செய்யுதுன்னா, புள்ளம்பாடி அப்புறம் கட்டளை கால்வாய்கள் மூலமா இங்க தண்ணி வருது. சரி, ஜூலைல இருந்து அக்டோபர் வரைக்கும் தண்ணி இல்லாதப்போ என்ன ஆகும்? அப்போதான் மேட்டூர் அணையிலிருந்து வர்ற தண்ணி இந்த ஏரிய வற்றாம பாதுகாக்குது. இது பறவைகளுக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற 4000 ஹெக்டேர் விவசாய நிலங்களுக்கும் தடையில்லாம தண்ணி கொடுக்குது. இவ்வளவு சூப்பரான சிஸ்டம்ல இப்படி வருஷம் முழுக்க தண்ணி இருக்கிறதால இந்த கரைவெட்டி சுமார் 198 வகையான பறவை இனங்களுக்கு ஒரு துடிப்பான வாழிடமா இருக்கு. பட்டைத்தலைவாத்து, ஊசிவால் வாத்துன்னு நிறைய பறவைகளை இங்க பார்க்கலாம். புள்ளிக்கழுகுகள் கூட இங்க வருது. பறவைகள் மட்டும் இல்லைங்க, அழிவின் விளிம்புதல் இருக்கிற அரிய வகை இந்திய நன்னீர் ஆமை இனப்பெருக்கம் செய்யறதுக்கும் இது ரொம்பவே முக்கியமான இடமா இருக்கு. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இப்படி மனுஷங்களும் விலங்குகளும் ஒரே இடத்த பகிர்ந்துக்கிறப்போ சில உரசல்கள் வரத்தான் செய்யும். கரைவெட்டியில குறிப்பா
அந்த பகுதியில் இருக்கிற தொப்பி குரங்குகளால சில மனித வனவிலங்கு முரண்பாடுகள் ஏற்படுது. விவசாய நிலங்களுக்கும் வனப்பகுதிக்கும் நடுவுல இருக்கிற இந்த முரண்பாடுகளை ரொம்பவே கவனமா கையாட வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். சரி, இவ்ளோ நேரம் சமவெளியில சுத்திட்டோம். இப்போ அப்படியே கொஞ்சம் மேல மலைப்பகுதிக்கு போலாமா? நீலகிரி மலைத்தொடர்ல கோத்தகிரிக்கு பக்கத்துல இருக்கிற 116 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட லாங்வுட் சோலை காப்புக்காடு பற்றி தான் இப்போ பார்க்க போறோம். இது மே 2023ல சர்வதேச அங்கீகாரம் வாங்குன ஒரு இடம். இந்த இடத்த புரிஞ்சுக்கணும்னா முதல்ல சோலைக்காடுனா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். தென்னிந்தியாவுல ரொம்ப உயரமான பகுதிகள்ல புல்வெளிகளுக்கு நடுவுல திட்டுகளாய் இருக்கிற மழைக்காடு தான் இது. இது ஒரு பிரம்மாண்டமான ஸ்பாஞ்சு மாதிரி, அதாவது இயற்கை பஞ்சு மாதிரி செயல்படும். பெய்யற மழை தண்ணிய ஃபுல்லா உறிஞ்சு வச்சுக்கிட்டு வருஷம் முழுக்க கீழே இருக்கிற நன்னீர் சதுப்பு நிலங்களுக்கும் ஓடைகளுக்கும் தண்ணிய கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த லாங்வுட் சோலையோட உண்மையான மேஜிக் என்ன தெரியுமா? இது மற்ற இடங்கள்ல இருந்து ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத பல அரிய உயிரினங்கள் இங்க மட்டும்தான் வாழுது. மேற்கு தொடர்ச்சி மலையோட 26 பிரத்யேக பறவைகள்ல 14 பறவைகள் இங்கே இருக்கு. கருஞ்சிபுகு, நீலகிரி சிரிப்பான், நீலகிரி நீலச்சோலைப்பாடி மாதிரியான பறவைகளுக்கு இதுதான் உலகத்துல ஒரே புகலிடம். ஆனா இதுல ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, கோத்தகிரிக்கு பக்கத்துல மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு இயற்கை சோலைக்காடு இது மட்டும்தான். காடழிப்பு, மனித ஆக்கிரமிப்பு, அப்புறம் அந்நிய தாவரங்களோட ஆக்கிரமிப்புனால இந்த ரொம்ப சென்சிட்டிவான சுற்றுச்சூழல் இப்போ அழியிற நிலைமையில இருக்கு. இந்த ஒரு காடு அழிஞ்சா இதுல மட்டுமே வாழக்கூடிய பல அரிய உயிரினங்களும் நிரந்தரமா நம்மள விட்டு போயிடும். ஓகே, இப்போ நம்ம பயணத்தோட கடைசி மற்றும் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் கழுவெளி பறவைகள் சரணாலயம். ஜான்வரி 2024 சர்வதேச அங்கீகாரம் வாங்கின இது கோரமண்டல் கடற்கரையில சுமார் 5152 ஹெக்டேர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. இதோட சைஸ கேட்டா நீங்களே கண்டிப்பா மிரண்டுடுவீங்க. இங்க நடக்கிற ஒரு ஜியோகிராஃபிக்கல் மேஜிக் என்னன்னா, இதோட வடக்கு பகுதியில உப்புக்கள்ளி சிற்றோடை வழியா வங்காள விரிகுடாவில இருந்து உப்பு தண்ணி உள்ள வருது. ஆனா அப்படியே தெற்கு பக்கம் போக போக அந்த தண்ணி முழுக்க தூய்மையான நன்னீரா மாறிடுது. ஒரே ஏரியால உப்பும் நன்னீரும் இப்படி கலக்கிற அந்த மாற்றம் உண்மையாவே ஒரு அபூர்வமான விஷயம்தானே. இந்த ஸ்பெஷலான உவர்நீர் அமைப்பால இது ஒரு மாபெரும் நாசரி மாதிரி செயல்படுது. சொல்லப்போனா இது தீபகற்ப இந்தியாவோட 2வது பெரிய உவர்நீர் ஏரி. ஒவ்வொரு சீசன்லயும் 2000க்கும் மேற்பட்ட பறவைகள் இங்க வந்து கூட்டமா கூடு கட்டுது. பூனாரைகள், அதாவது பிளெமிங்கோ பறவைகள் இங்கே கொட்டி கிடக்கும். அது மட்டும் இல்லாம மீன்களுடைய இனப்பெருக்கத்துக்கும் இந்திய நட்சத்திர ஆமைகள் தங்குறதுக்கும் இது ஒரு ரொம்பவே முக்கியமான இடமா இருக்கு. உலக அளவுல இந்த கழிவெளி ஏரியோட முக்கியத்துவம் என்ன தெரியுமா? இது வெறும் சாதாரண லோக்கல் ஏரி கிடையாது. மாபெரும் கிழக்கு ஆசிய, ஆஸ்திரேலிய வலசை பாதையில பயணிக்கிற பல லட்சக்கணக்கான பறவைகளுக்கு இது ஒரு அத்தியாவசியமான ரன்வே மாதிரி செயற்படுது. 1000 கிலோமீட்டர் பறந்து வர்ற பறவைகளுக்கு உணவும் ஓய்வும் கொடுக்கற ஒரு உயிர்காக்கும் மையமா இது இருக்கு. இப்போ நாம பார்த்த இந்த 5 ஸ்பெஷலான இடங்களும் நமக்கு உணர்த்துற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இயற்கையோட பல்லுயிர் பெருக்கமோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மனுஷங்க உருவாக்குன நீர் மேலாண்மை சிஸ்டமோ ஒன்னோட ஒன்னு எந்த அளவுக்கு ஆழமா பிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுதான். இயற்கையும் மனுஷங்களும் கைகோர்த்து செயல்படும்போது எவ்வளவு பெரிய அதிசயம் நடக்கும்னு இது நமக்கு காட்டுது. ஃபைனலா நான் உங்ககிட்ட ஒரு சிந்தனைய விட்டுட்டு போறேன். நாளுக்கு நாள் நம்மளோட தேவைகள் அதிகமாகி நகரமயமாக்கல் விரிவடைஞ்சுகிட்டே போற இந்த காலகட்டத்துல பூமியோட உயிரோட்டத்துக்கு ரொம்பவே அவசியமான இந்த சரணாலயங்களை அந்த சின்ன பேலன்ஸ் கொஞ்சமும் கலையாம வருங்காலத்துக்காக நாம எப்படி காப்பாத்த போறோம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். சந்திப்போம்.